இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2024. சனி வக்கர பயிற்சி என்றால் என்ன என்று முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தற்பொழுது இருப்பிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார். அவர் கும்பத்தில் இருந்தாலும் சற்று முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி செல்கிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் சதயம் நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி செல்வதனால் அது வக்கர பயிற்சியாக நாம் கருதப்படுகிறது. வக்கர பயிற்சியானது எப்பொழுது நிகழ்கிறது என்று பார்த்தால் ஜூன் மாதம் 29ஆம் தேதி, ஜூன் 29, 2024 முதல் 15 நவம்பர் 2024 வரை 139 நாட்களுக்கு சனி வக்கர பயிற்சி நடைபெறுகிறது. இவ்வாறு சனி வக்கர பயிற்சி நடைபெறும் காலங்களிலே பெரும்பாலும் 12 ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை தருவார். எவ்வாறு எந்தெந்த பலன்களை தருவார் என்று பார்த்தால் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை நடைபெறும் என்பது உண்மை. இப்பொழுது அந்த காலகட்டத்தின் வரிசையிலே 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் சனீஸ்வர பகவான் இதில் 2 முறை வக்கர பயிற்சியும் 1 முறை அதிசார பயிற்சியும் பெறுவார். இப்பொழுது வக்கர பயிற்சியின் பலன்கள் 139 நாட்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால், கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக செயல்பட்டு வருகிற சனீஸ்வர பகவான் இப்பொழுது பெரும்பாலும் கடகராசிக்கு 8ஆம் இடத்திலே பயிற்சி வருவதனால் இது அஷ்டமச்சனியாக கருதப்படுகிறது. இந்த 2.5 ஆண்டுகளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் கடகராசிக்கு அவ்வளவு பெரும் நன்மைகளை செய்வதற்கு இல்லை. கடந்த ஆண்டுகளிலே அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும், நோய்களும், கடன் பிரச்சனைகளும், வம்பு வழக்குகளும், எதிர்வாதங்களும், சண்டை சச்சரவுகளும், குடும்பத்தில் பிளவுகளும், மனநோயும் ஏற்பட்டு கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அதிலிருந்து சற்று விடுதலை பெறும் காலமாக 139 நாட்கள் சனி வக்கர பயிற்சி காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு நிகழ்கிறது என்று சொன்னால் அது கண்டிப்பாக 100க்கு 100 பொருந்தும். காரணம், அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசி நேயர்கள் இப்பொழுது 139 நாட்களுக்கு விடுதலை பெறுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கூண்டிலில் சிக்கிய எலி சற்று கூண்டை விட்டு வெளியே வந்தால் எப்படி சுதந்திரமாக இருக்குமோ அதை போன்று நாம் 139 நாட்களுக்கு சுதந்திரமாக இருக்கப் போகிறோம். 139 நாட்களுக்கு நற்பலன்களை அடையப் போகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடகராசியை பொறுத்தளவில் அஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய பலன்களிலே சிறிது நன்மைகள் தீமைகள் கலந்தவாறே தான் இருக்கும். நாம் தைரியமாக இருந்து அதை எளிதாக கடந்து செல்ல வேண்டும் என்ற மன உறுதியினை நாம் மேற்கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் எதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். கழுவுன மீனில் நழுவுன மீனாக இருப்பார்கள். பெரும்பாலும் அவர்கள் அதிபுத்திசாலிகள் என்று நினைத்து கொள்வார்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பல நன்மைகளை செய்யவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும், கஷ்டங்களை கொடுத்தாலும் இந்த 139 நாட்களிலே நற்பலன்கள் அடைவார்கள் என்பதை நாம் உறுதியாக கூறிவிட்டோம். இருப்பினும் கடகராசிக்கு நேயர்களுக்கு மற்ற கிரகங்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், ராகு பகவான், கேது பகவான் ஆக்சுவலாக கடகராசிக்கு 3ஆம் இடத்திலே இருப்பது கேது பகவான், 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து வருகிறார். இப்பொழுது மன்னிக்க வேண்டும், கடகராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான், 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து பயிற்சியாகி தருகிறார். குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கிறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்திலே உயர்வினை தருவார். இந்த ஓராண்டுக்கு பொருளிலே இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் அவர்களுக்கு இனிமேல் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அடையும். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் கல்வியினில் நல்ல கவனம் செலுத்தினால் மேற்படிப்பு படிப்பதற்கும் சிறந்த வேலையினை தேர்வு செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது. கல்வி சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு அமையக்கூடும். காதல் மற்றும் திருமணம் வகையில் கைகூடி வரும் காலம் விரைவினில் தென்படுகிறது. ஆகவே
திருமண வாழ்க்கை சுப வாழ்க்கையாகவும் நன்றாகவும் அமையும். பலருக்கு வீடு வாங்குவதற்கான யோக அமைப்புகள் வெகு விரைவில் வரும். அதை முறைப்படி பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. சிலருக்கு உறவினர்கள் மூலம் நன்கு ஆதாயம் அடையக்கூடிய வகையிலே அமைப்புகள் கூடி வரும். பிரிந்து சென்ற உறவுகள் ஒன்று கூடி வருவார்கள். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபத்தினை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனியாக இருந்தாலும் 139 நாட்களிலே நற்பலன்களை தருவார் என்று நாம் உறுதியாக கூறினாலும், மேலும் ஒரு நன்மை பயக்கின்ற வகையிலே குரு பகவான் அவர்களுக்கு 11ஆம் இடத்திலே இருந்து பெரிய லாபத்தினை தருவார். இந்த ஓராண்டிற்கு குரு பகவானால் பல நன்மைகள் நிகழப்போகிறது. அந்த வரிசையிலே இவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், கடன்கள் இருந்தாலும் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். தீர்க்கப்பட வேண்டிய கடன்களாக இருக்கும். விரைவினில் தீரும் என்று நாம் உறுதியாக கூற முடியும். அந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து அவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து பொருள் வரவை மேலும் அதிகப்படுத்துவார் என்று நாம் அறுதியாக கூற முடியும். மேலும் இந்த கடகராசினியர்கள் சற்று கோபத்தினை தணித்து கொள்வதும், சிந்தை கலங்காது இவர்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி இறைவனை வருவதும் சிறப்பு. செய்கின்ற தொழிலிலும் வேலையிலும் கடமையிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். எந்த துறையினில் இருந்தாலும் சரி, வெளி பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க பணியாளர்களாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலையை கவனத்தில் செலுத்தி வேலையை வருமானத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் பணியாற்றினார்கள் என்றால் வாழ்க்கையில் வெற்றி அவர்களுக்கு உறுதி என்பதை இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொள்ள முடியும். பெரும்பாலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் என்பது கன்னியை பார்வை செய்கிறார். 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். கேது பகவான் இருப்பதினால் அந்த வீட்டை குரு பகவானும் பார்வை செய்கிறார். மேலும் அவர்களுக்கு குரு பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. 7ஆம் இடத்தில், அதாவது குரு பகவான் 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்வதனால் இவர்களுக்கு நல்ல யோகா அமைப்புகள் பெருகி வருகிறது நாம் என்று உறுதியாக கூற முடியும். இந்த கடகராசியை பொறுத்தளவிலே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம், படிக்கின்ற இளைஞர்கள், திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், வீடு கடன் வாங்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரேனும் கடன்கள் கேட்டால் கொடுத்தால் இந்த திருப்பி வசூலிக்கும் பாக்கியம் இவர்களுக்கு கிடையாது. ஆகவே எந்த விஷயத்திலும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருந்துவிட்டால் அந்த சிக்கல்கள் நேராமல் தவிர்த்து கொள்ளலாம். இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் குரு பகவான் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறார். நீங்கள் 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஓராண்டிற்கு நற்பலன்கள் மிகவும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் 2ஆம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் குரு பகவானின் பார்வை இருப்பதினால் நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சிரமங்களை தந்து கொண்டிருந்தாலும் சற்று 139 நாட்களுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கப் போகிறது. கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு விடுதலையான காலகட்டம். நீங்கள் இதுவரை எந்த விதமான பலன்களையும் அடையாமல் இந்த அஷ்டமச்சனியின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்த கடகராசி நேயர்கள் கவலை, நோய், பிணி, பொருளாதார தடை, எதிலும் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர் என்று இருக்கின்ற நிலை மாறி இந்த 139 நாட்கள் பெரிய அளவில் பயன்பெறும் வகையிலே, புகழ் பெறும் வகையிலே, தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வகையிலே எல்லாம் அமையப்பெறுகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். திருமணம் கைகூடி வரும். பூமி நிலம் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகவே இந்த கடகராசி நேயர்களுக்கு இது 139 நாட்கள் ஒரு பொற்காலம் என்று தான் நாம் கூற வேண்டும். இதை பயன்படுத்தி வாழ்வினில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி நேயர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.